சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. 25 ஆகஸ்ட் 2026 செவ்வாய்க்கிழமை. பராபவ வருடம் ஆவணி மாதம் 8ஆம் நாள். மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, பராபவ வருடத்தோட இந்த நாள் கிரக சஞ்சாரங்களின் நகர்வுகளை ஆழமா ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு எதையும் சாதிச்சு காட்டுற துணிச்சலும் புது வேகமும் பிறக்கிற அற்புத நாளா அமைய போகுது. மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி தெளிவா யோசிப்பீங்க. வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்க்கிற புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். மேலதிகாரிகள் உங்களோட யோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்க போகுது. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு புது வழி பிறக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்குள்ள அன்பும் அந்யோன்யமும் கூடும். உடம்பு ஆரோக்கியம் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். நாள் முழுக்க புத்துணர்ச்சியோட இயங்குவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்கிர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு கிரகநிலைகளின் சுப அலைவரிசையை கணிச்சு பார்க்கும்போது உங்களோட மனசுல இருந்த பாரமெல்லாம் இறங்கி புது நிம்மதியும் சந்தோஷமும் பிறக்கிற நாளா அமைய போகுது. திட்டமிட்ட காரியங்களை கச்சிதமா முடிச்சு எல்லாரையும் அசத்துவீங்க. உத்தியோகத்துல உங்களோட கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. பிசினஸ் செய்யறவங்களுக்கு பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் சேமிப்பு அதிகரிக்கும். வீட்ல மங்களகரமான சுபகாரிய பேச்சுகள் வெற்றிகரமா முடிவுக்கு வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். உடம்பு ஆரோக்கியத்துல இருந்த அசதிகள் நீங்கி நாள் முழுக்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, பராபவ வருடத்தோட இந்த நாள் கிரக அமைப்புகளின்படி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால எதிலும் கொஞ்சம் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டிய நாளா இருக்க போகுது. மனசுல தேவையில்லாத குழப்பங்களையோ கோபத்தையோ ஏத்திக்காம அமைதியா போறது நன்மையை தரும். வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்கள் கிட்ட பேசும்போது பேச்சுல நிதானம் தேவை. புதுசா எந்த ஒரு பெரிய பண முதலீட்டையோ இல்ல முக்கியமான ஒப்பந்தங்களையோ இன்னைக்கு செய்யாம தள்ளி போடுறது உங்களுக்கு பெரிய நன்மையை அள்ளி கொடுக்கும். வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யும்போது வேகத்தை குறைச்சு ரொம்பவே கவனமா போயிட்டு வாங்க. வீட்ல பெரியவங்க சொல்ற நல்ல ஆலோசனைகளை கேட்டு சாமி கும்பிட்டு அமைதியா நாளை கடத்துங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இந்த நாள் கிரக நகர்வுகளை ஆழமா கணிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையின் அனுகூல பார்வையால் தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியா மாறப்போற நாளா அமைய போகுது. மனசுல புது நம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும். வேலை பார்க்குற இடத்துல உங்களோட திறமைக்கு ஏற்ற பாராட்டு கிடைக்கும். நிலுவையில் இருந்த முக்கியமான வேலைகள் வேகமா முடிவடையும். பிசினஸ் செய்யறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். நிதி நிலைமை பல மடங்கு உயர்ந்து மனசு மகிழ்ச்சியாகும். குடும்பத்துல அந்யோன்யம் கூடும். சொந்தக்காரங்க வருகையால வீடே கலகலப்பாகும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இரவில் நிம்மதியான தூக்கம் தழுவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு கிரக சஞ்சாரங்களின் அனுகூல பார்வையால் உங்களோட கம்பீரமும் ஆளுமை திறனும் மிளிர போற யோக நாளா அமைய போகுது.
எப்பேற்பட்ட சவால்கள் குறுக்கே வந்தாலும் உங்களோட புத்திசாலித்தனத்தால் அதை சுலபமா முறியடிப்பீங்க. உத்தியோகத்துல உங்களோட உழைப்புக்கு ஏற்ற கௌரவமும் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவும் தேடி வரும். வியாபாரத்துல போட்டிகள் விலகி நல்ல லாபம் கிடைக்கும். பணப்புழக்கம் ரொம்பவே திருப்திகரமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷம் பொங்கும். வாழ்க்கை துணையோட அன்பும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். ஆரோக்கியத்துல பிரமாதமா இருக்கும். உடம்புல புது எனர்ஜி ஊற்றெடுக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு கிரக நிலைகளின் சுப அலைவரிசையை கணிச்சு பார்க்கும்போது உங்களோட மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் பறந்து போய் புது நிம்மதியும் தெளிவும் பிறக்கிற நாளா அமைய போகுது. எதையும் ஆழமா திட்டமிட்டு கச்சிதமா செய்து முடிப்பீங்க. வேலை செய்யற இடத்துல இருந்த வேலைப்பழு குறைஞ்சு மனசுக்கு பெரிய அமைதி கிடைக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கைகூடி வரும். கைக்கு வர வேண்டிய பாக்கி பணம் தடையில்லாம வந்து சேரும். வீட்ல பெரியவர்களின் அன்பும் ஆசியும் உங்களுக்கு பெரிய நன்மையை தரும். ஆரோக்கியத்துல இருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலா ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கிரக சஞ்சாரங்கள் சாதகமா அமைஞ்சு தொட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடி வந்து வெற்றியை தரப்போற நாளா அமைய போகுது. மனசுல இருந்த தயக்கங்கள் நீங்கி புது தைரியமும் உத்வேகமும் பிறக்கும். ஆபீஸ்ல உங்களோட உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். நிலுவையில இருந்த முக்கியமான வேலைகள் வேகமா முடிவடையும். பிசினஸ்ல புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உங்களோட சேமிப்பும் வருமானமும் கணிசமா அதிகரிக்கும். குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள அன்பும் புரிதலும் கூடும். ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். உடம்புல புது புத்துணர்ச்சி தங்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு கிரக நிலைகளை ஆழமா ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உங்களோட பேச்சுக்கு சுத்தி இருக்கிறவங்க கட்டுப்படுவாங்க. பெரிய பெரிய காரியங்களை கூட ரொம்ப அசால்ட்டா சாதிச்சு காட்டுவீங்க. மனசுல புது நம்பிக்கை பிறக்கும். வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகள் உங்களோட திறமைய மெச்சுவாங்க. புது வாய்ப்புகள் தேடி வரும். பிசினஸ்ல புது கஸ்டமர்கள் வந்து சேருவாங்க. நிதி நிலைமை நல்லா உயர்ந்து மனசு மகிழ்ச்சியாகும். குடும்பத்துல சுபமான சூழ்நிலை நிலவும். நல்ல செய்திகள் தேடி வந்து வீடே சந்தோஷத்துல திளைக்கும். ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். இரவில் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமாள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, பராபவ வருடத்தின் இந்த நாள் கிரக சஞ்சாரங்களின் சுப பார்வையால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திருப்பங்கள் நிறைஞ்ச ஒரு அற்புதமான நாளா அமைய போகுது. நினைச்ச காரியங்கள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம நடந்து முடியும். பிசினஸ்ல புது திட்டங்களை தைரியமா தொடங்கலாம். அது எதிர்காலத்துல இரட்டிப்பு லாபத்தை அள்ளி கொடுக்கும். வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நெருங்கிய நண்பர்களை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சியா நேரத்தை போக்குவீங்க. மனசு விட்டு பேசுவீங்க. உடம்பு ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க உற்சாகம் தங்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே,
இன்னைக்கு கிரக சஞ்சாரங்களை கணிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய யோகமான நாளா அமையப் போகுது. மனசுல இருந்த பாரமெல்லாம் இறங்கி புது உற்சாகமும் தைரியமும் பிறக்கும். வேலை பார்க்குற இடத்துல தள்ளிப்போன முக்கியமான வேலைகளை சுலபமா முடிச்சு பாராட்டை பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. கைக்கு வர வேண்டிய பாக்கி பணம் தடையில்லாம வந்து சேரும். வீட்ல சுபகாரிய பேச்சுகள் கைகூடி வரும். உறவினர்கள் மத்தியில உங்களோட மதிப்பு மரியாதை உயரும். உடம்பு ஆரோக்கியத்துல இருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பா இயங்குவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு கிரக நிலைகளின் சுப அலைவரிசையை ஆராயும்போது உங்களுக்கு திடீர் யோகங்களும் சந்தோஷமான தருணங்களும் தேடி வரும் நாளா இருக்கப் போகுது. மனசுல இருந்த குழப்பங்களும் பதற்றமும் நீங்கி புது தெளிவு பிறக்கும். வேலை செய்யற இடத்துல உங்களோட திறமை மீண்டும் பளிச்சிடும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுசா கிடைக்கும். வியாபாரத்துல தடைப்பட்ட பணவரவுகள் கைக்கு வந்து சேரும். புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். குடும்பத்துல சுபமான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள அன்பும் புரிதலும் கூடும். உடம்பு ஆரோக்கியத்திலிருந்த அசதிகள் விலகி சுறுசுறுப்பா இயங்குவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் மெரூன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, பராபவ வருடத்தோட இந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி கிரக அசைவுகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களோட கவலைகள் எல்லாம் விலகி புது தன்னம்பிக்கையும் தெளிவும் பிறக்கிற நாளா அமைய போகுது. எதையும் சாதிக்கணுங்கிற வெறி மேலோங்கும். உத்தியோகத்துல உங்களோட வேலைகளை கச்சிதமா முடிச்சு மேலதிகாரிகளிடம் நல்ல பேர் எடுப்பீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. பணவரவு திருப்திகரமா வந்து உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யும். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். நண்பர்கள் உங்களோட நிலைய புரிஞ்சு பக்கபலமா இருப்பாங்க. ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகி உடம்பு தெம்பாகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.